வாடகை கொடுக்க கூட கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து சொந்தமாகவே வந்து 10 கோடி ரூபாய் உள்ள ஒரு வில்லாவை வந்து கொடுக்குறாரு அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உள்ளே என்ட்ரு ஆனோடனே லெஃப்ட் சைடில் ஒரு வாஷ்ரூமு. ஸோ இது வந்து கெஸ்ட் வாஷ்ரூம். இது ஃபுல்லாகவே வந்து கிளாஸ். நம்ம வந்து பகலில் லைட் தேவையே கிடையாது, அவ்வளோ வெளிச்சம். இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மஜ்லிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா இங்கே உட்கார வச்சு பேசுகிறதுக்கு, ஏன்னா செப்பரேட்டாக இருக்கணும். இந்த இடத்துல ஒரு லைஃப் கிச்சன். எனக்கு பிடிச்சதே இந்த வில்லாவில் என்னென்னா லைஃப் கிச்சன் வச்சுருக்காங்க, வாஷ் பேசன். அண்ட் ஏன் பிடிச்சி அப்படின்னா லேடிஸுங்க ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. ஏன்னா ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு கிச்சன் இது. இப்போது இங்கே வந்து அதே சேம் போஷ் கம்பெனி இது ஃப்ரிட்ஜ் இருக்குது. அப்புறம் வந்து இங்கே சேம் போஷ் கம்பெனி இது வந்து கேஸ் அடுப்பு. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் வந்து அந்த புகை குண்டு சிம்னி இருக்குது. இங்கே வந்து வெசல், சின்ன சின்ன வெசல் வாஷ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல இதுவும் போஷ் கம்பெனி இது தான். யோசிக்கலாம், கரண்ட் இங்கே கிடையாது. டோட்டலாகவே வந்து மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வில்லாவோட மேலே ஃபுல்லாகவே வந்து சோலார் சிஸ்டம் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு வந்து மாதத்துக்கு ஒரு 5000 திரம்ஸ் கரண்ட் வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து 10% தான் வரும், ஏன்னா நாங்கள் செக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு சூப்பர் பெனிஃபிட்ஸ். அது இப்போ நம்ம மேலே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய அவுட் சைடு ஏரியாவை பார்ப்போம். ஸ்டெப் சரி வந்தோம், லெஃப்ட்டில் ஒரு ரூமு, ரைட்டில் ஒரு ரூம். இது வந்து மாஸ்டர் பெட்ரூமு. இது ரொம்பவே பெருசாக இருக்குது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா வாஷ்ரூம் உள்ளே அட்டாச்சு. அண்ட் வந்து கபோர்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா துணி ஸ்டாக் வச்சுக்கிறது அது நிறையவே இருக்குது. மிரர் அண்ட் கபோர்ட்ஸ். அது இது உள்ளே வந்தாலும் நிறையா கபோர்ட்ஸ் இருக்குது. ஒரு ஏசி பார்த்திங்கன்னா இது ஹோல் வில்லாவில் வந்து எல்லாமே சென்ட்ரலைஸ்டு ஏசி தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஹோம் சிஸ்டம் இருக்குது. எல்லாமே நம்ம மொபைலே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கேஸ் நம்ம வெளியிலேருந்து வரோம், ஏசி நம்ம வீட்டில் ஆன் பண்ணி விட்டுடலாம், லைட்ஸ் ஆன் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னா ஆன் பண்ணிடலாம். இல்லை மறந்து நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம போகிற வழியிலே நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். மெயின் உட்பட இதில் வந்து நம்ம ஆஃப் பண்ணலாம். எல்லாத்துக்குமே தனித்தனி வாஷ்ரூமாக இருக்குது. 2 ரூம் பார்த்தோம், இது 3, இது 4, இது 5வது ரூமு. ஸோ இந்த ரூமில் பார்த்திங்கன்னா எல்லா ரூம்லேயும் பார்த்திங்கன்னா வாஷ்ரூம் இன்பில்ட்டு அண்டு வெளிச்சத்துக்கு குறையில்லை. அதே மாதிரி வந்து வின்டரில் ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். வின்டர்லாம் இங்கே எப்படி இருக்குன்னா டஸ்ட்டும் வராது, வெயிலும் இருக்காது, ரொம்ப சில்லுன்னு இருக்கும். துறந்து கொஞ்சமாக லைட்டாக வச்சாலே சவுண்ட் வரும், அப்படியே காற்று செம்மையாக இருக்கும். இங்கே வந்து சம்மர் வந்து 5 மாதம் கடுமையாக இருக்கும், வின்டர் வந்து 7 மாதம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கேருந்து நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து நம்ம வந்து ரோட் சைடு. இது இந்த ரூஃப் பார்த்திங்கன்னா நம்ம கார் மேலே, பார்க்கிங் மேலே இருக்கிற ரூஃப் இது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருமே வந்துட்டாங்க. நிறைய பேர் வந்து வாங்கி ஃபினிஷ் பண்ணி 4 மாதம் 5 மாதமாக இங்கே வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஒரு நல்ல காமான ஏரியாவாக இருக்கிறதுல வந்து மேக்ஸிமம் வந்து ரஷ்யனு, அப்புறம் வந்து நம்ம அரபீஸு, ஸோ நிறைய வேறு நாடுகளில் ஆளுங்க தான் நம்ம இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஒரு டைமில் வந்து நம்ம வாடகை கொடுக்க கூட கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அதில் சின்ன வயசுலேருந்தே நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு வரோம். ஸோ இப்போ வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து சொந்தமாகவே வந்து 10 கோடி ரூபாய் உள்ள ஒரு வில்லாவை வந்து கொடுக்குறாரு அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு முக்கிய காரணம், ஒன் ஆஃப் தி ரீசன் வந்து என்னுடைய ஃபாலோவர்ஸ், சப்போர்ட்டர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸோடைய ஃபுல் சப்போர்ட் தான் எனக்கு. ஸோ நிறைய சப்போர்ட் கொடுக்குறீங்க. வேர்ல்டில் எங்கெங்கேருந்தோ இருந்து என்னோடய துபாய் ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு டிரான்சிட்டில் வந்தாலோ அல்லது வந்து சும்மா டூருக்கு வந்து நம்ம துபாய் போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கும் போதே ஒரு நாள் வந்து நம்மளுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் ஒதுக்குறீங்க. ஸோ நிறைய பேர் நான் இப்போது இந்த ஹாலிடேஸ்லையும் பார்த்தேன், நிறையா ஒமான்லேருந்து சவுதியிலேருந்துலாம் கார் எடுத்துகிட்டு பாய் உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குது பாய், நாங்கள் வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடுவோம், நல்லாயிருக்கும், அதே மாதிரியே இருக்குது பாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.